நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விசிறி வலைக்கு வந்து இப்போ கீழே ஈயம் போடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து அது வலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பின்னல் போட்டு அதிலே போட்டு இணைப்பாங்க, புரியுதுங்களா. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அது போகிறது, அது எப்படின்னு தெரியாது. இப்போ இது பாருங்கள், அதை விட இப்போ சிம்பிள் மெத்தடு தான் இது. இது மாதிரி போட்டோம் நம்ம போடலாம், புரியுதுங்களா. ஆமாம், சிம்பிள் மெத்தடில் இந்தமாரி நம்ம ஃபஸ்ட்டு ஈயமோ கயிறும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கன்று விட்டு ஒரு கன்று நம்ம போட்டுறோம். இதை வந்து 5 கிராம் ஈயமாக இருந்தால் ஒரு கன்று தவறாத நம்ம போட வேண்டியிருக்கோம். ஒரு கன்றுக்குமே ஒரு ஈயம் போட வேண்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் ஈயன்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று விட்டு ஒரு கன்று போடுறோம். என்கிட்ட 5 கிராம் ஈயம் இல்லை, 5 கிராம் ஈயம் தான் போடுவேன். 10 கிராம் ஈயம் இருக்கிறதுனால ஒரு கன்று விட்டு ஒரு கன்று போடுறேன். 10 கிராம் ஈயமும் போடலாம், தப்பு இல்லை, சொல்கிறேன் நான். 5 கிராம் ஈயமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு கன்று தவறாத போடலாம். இப்போ பாருங்கள், இந்தமாரி தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்று வந்து நம்ம போடுவோம். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி நூல் தேவைப்படுமோ அந்த மாதிரி நூல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செகப் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும். அந்த நம்ம பட்டு நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும். ஆமாம், நான் கொஞ்சம் அந்த ஈயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமேன்ட்டு நான் கொஞ்சம் அந்த செகப்பு நூல் எடுத்து போட்டுருக்கிறேன். அதுவும் ஒரு பட்டு நூல் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு கன்று விட்டு ஒரு கன்று நம்ம வந்து போடணும். போட்டுட்டு நம்ம ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா வலையை வந்து பார்த்திங்கன்னா 2 கன்று வரா மாதிரி வலை வந்து பின்னி வச்சுருக்குறோம். ஆமாம், உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒன்றும் போடுறேன். அது பின்னி நான் விற்பேன், வலை பின்னுற வீடியோ நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு தெளிவாக ரொட்டி அந்த விசிறி வலைக்குன்னு போடுற பின்னுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அது 2 வலை நம்ம எப்படி பின்னி அதை நம்ம இதை தூக்கி அதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ நான் அது ஆல்ரெடி அந்த 2 கன்று வலை வந்து நான் பின்னி வச்சுட்டு இருக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா 2 கன்று வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று 2 கன்று அந்த மாதிரி வரும். அந்த வலை நான் காட்டுறேன் பாருங்கள், இப்போ வரும் பாருங்கள், அந்த வலை நான் காட்டுறேன், அது எப்படி வரும்ன்றது பாருங்கள். இந்த மாதிரி தான் பொறுமையாக வந்து போட வேண்டியிருக்கும். இப்படியும் பார்த்திங்கனாலே ஒரு நாள் ஆகிடும் நண்பா. நம்ம இது இந்த மாதிரி போனோன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 600 ஈயம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு நாள் ஆகும். நான் வலை கட்டிட்டு வலை கட்டிட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த ஈயம் வந்து போடுவேன், நைட்டில் சும்மா இருக்கும்போது போடுவேன். ஆமாம், இந்தமாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ஈயம் வச்சு போட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். 600 ஈயம் இல்லை, சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா 300 ஈயம் 600 கன்று. இப்போ ஒரு கன்று விட்டு ஒரு கன்று போட்டுருக்குறோம். ஆமாம், 600 கன்று 300 ஈயம் வச்சு நம்ம இது மாதிரி போட்டுக்கணும், புரியுதுங்களா. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 300 ஈயம் போட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 ஈயம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். 10 ஈயமோ 5 ஈயமோ எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். ஆமாம், அது எப்படி போகணுன்றது சொல்கிறதுக்காகவே நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஆமாம், நம்ம இந்தமாதிரி சிம்பிள் மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வலையில் வச்சு போடுறது தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்திங்கன்னா நான் கோத்துட்டு இருக்கு பாருங்கள், இந்த பாருங்கள், அதை வச்சு நம்ம அந்த கண்ணில் போடுறது. அந்த வெள்ளை கலர் நூல் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 2 கன்று நான் சொல்கிறது, புரியுதுங்களா. 2 கன்று 2 விரல உள்ளே போகிற மாதிரி கன்று கிடையாது. 2 கன்று வரும், ஒரு பக்கத்தில் ஒரு கன்று வரும், மீது அது பக்கத்தில் 2 கன்று வரும், திரும்ப பக்கத்தில் ஒரு கன்று வரும், அது பக்கத்தில் 2 கன்று வரும், புரியுதுங்களா. அந்தமாரி நம்ம இந்த கண்ணை வச்சு நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணுறோம். அந்த நூலில் வந்து ஜாயின் பண்ணினே வரும் பாருங்கள், எவ்வளோ ஈயம் கோத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே விட்டு வலிக்கும். அது எப்படி விட்டு வலிக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் பாருங்கள். இந்த நரம்பாலையில் போடும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த பாருங்கள், இது மாதிரி கோத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும், புரியுதுங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அது எப்படி கோத்துருக்குதுன்னு சொல்கிறதான் பாருங்கள். பாருங்கள், அப்படி போயிட்டு அதில் ஒரு சுற்று சுற்றணும், இப்படி வந்து இப்படி ஒரு சுற்று சுற்றணும். அதுதான் நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த வலை கோக்குற ஊசியை வச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இப்போ வந்து வலைக்கு அந்த விசிறி வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் போடுறது நமக்கு வந்து வந்துடுச்சுங்களா. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு சிலர் அது எப்படி போடணுன்னு தெரியாது. நம்ம இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அது எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து விசிறி வலையில் வந்து நம்ம இப்போ அதை ஜாயின் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் வந்து நம்ம உட்காந்து பொறுமையாக உட்காந்து ஜாயின் பண்ணிடலாம்.
நமக்கு அது கொஞ்சம் அந்த ஈயம் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்ணு போடுறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு ஜாயின் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் இல்லை 1.5 மணி நேரத்தில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஈயத்தை எடுத்து அதில் விசிறி வலிங்க நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்களும் போட கற்றுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யலாம். வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நினச்சி செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுக்குற விசிறி வலையாக வந்து பார்த்திங்கன்னா 5000 இல்லை 5500 அது மாதிரி வந்துடும். விசிறி வலை வந்து பார்த்திங்கன்னா 5500 வச்சிங்களேன். 5500 வரும் விசிறி வலை வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நீங்கள் வீட்டில் இது சும்மா இருக்கிற நேரத்தில் இது வந்து நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருனா கேட்டாலும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் நீங்கள் தரலாம். ஒன்றும் அழகாக நீங்கள் பார்த்து இது மாதிரி நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக கற்றுக்கலாம். பாருங்கள் அப்படி தான் ஒரு கன்று தவறாத நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம போடணும். நூலை சுற்றி 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 எடுத்துன்னு வரணும். 600 கன்றுக்கு இந்தமாதிரி நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி எடுத்துன்னு வரணும். மொத்தம் அந்த ப்ளூ கலர் நரம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 600 கன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது 600லையுமே நம்ம தவறாத கோத்துன்னு போகணும். ஒரு இது கூட தவறாத இந்த கன்று ஒன்று கூட மிஸ் ஆகாத நம்ம அது வந்து கோத்துன்னு போனோம். பாருங்க நம்ம கோத்து பாருங்கள். இப்போ நம்ம கோத்துங்களா எப்படி வந்துருக்குது பாருங்கள். அந்த மெலிஸ் நூல் எப்படி மேலே வந்து இப்படி வந்துருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் அந்த வலைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அது பாருங்கள் அது மேலே போயிட்டு வரும். அது பாருங்க அந்த மாதிரி அங்கே சுற்றணும். அப்புறம் இங்கே ஒரு 3 சுற்று அது மாதிரி தெரியுதுங்களா. அது தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நண்பா நம்ம வலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் முறையில் நம்ம வந்து அழகாக நம்ம வந்து ஈயமும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிளாக முடிஞ்சிடும். பாருங்க அது மாதிரி ஒரு கன்று விட்டு அந்த மேலேயும் போடணும். அதே சமயத்தில் அந்த கீழவும் ஒரு கன்று தவறாத அந்த கீழவும் போடணும். ஆமாம்பா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வீடியோ வந்து நமக்கு வந்து வரும். ஆமாம் இப்போ அடுத்து இந்த வீடியோ வந்து எப்படி இந்த விசிறி வேலை எப்படி வந்திருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஒரு சின்ன சேனல்லாம் நிறைய இருக்குது. எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மீனவர் சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான். அவ்வளோ அழகாக நான் மொத்தமாக போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். உங்களுக்கு எதனா டவுட்டுனாக்கா எனக்கு நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.